எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் இந்தியில் உள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைகிறார். லட்சுமணன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், இந்தியாவில் முதன்மை அந்த நிறுவனமாக திகழ்ந்து வருவது எல்ஐசி என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த எல்ஐசி நிறுவனத்தில் மட்டுமே தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் முழுவதுமே இதில் இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மக்கள்கள் செய்து வருகின்றனர். குறிப்பாக அவர்களுக்கு, அதாவது தமிழ்நாடு என்றால் அந்த தமிழ் லாங்குவேஜ்களும், கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றவாறு இந்த மொழிகளை தொடர்ந்து இந்த ஆன்லைன் ஆப் மூலம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று காலை திடீரென இந்த எல்ஐசி முகப்பு பகுதி முழுவதுமே இந்த இந்தியில் மாற்றப்பட்டுள்ளதாக பெரும் சர்ச்சைக்குரிய வகையான ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக அந்த சொல்வதற்காக இந்த இந்தி திணிப்பானது தொடர்ந்து நாடு முழுவதுமே ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் பல்வேறு கட்சி தலைவர்கள் விமர்சனங்களானது வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது போன்ற இந்தி திணிப்பானது தற்போது ஏற்பட்டுள்ளதாக எல்ஐசி சார்பாக ஒரு தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகார தீர்ப்பு நமக்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட இது தகவல், அதாவது இந்த தொழில்நுட்ப காரணமாக தான் இது போன்ற இந்தி திணிப்பானது தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த இந்தி திணிப்பு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகத்தில் உள்ள முக்கிய எதிர்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சி தலைவர்களும் தொடர்ந்து ஒரு பல்வேறு கண்டனங்களை வைத்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனமாக வைத்துள்ளார். குறிப்பாக இந்த எக்ஸல பதிவில் தான் அதனை பதிவிட்டிருக்கிறார். அது என்னவென்று பார்த்தால் அந்த எல்ஐசி இணையதளத்தில் இந்தி திணிப்பு எனவே பெரும் கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி இந்தியாவின் இணையதளத்தில் இயல்பு நிலை மொழியாக டிஃபால்ட் லாங்குவேஜ், அதாவது இந்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றும், இந்தி மொழி தெரியாத மக்களுக்கு தற்போது எல்ஐசியின் இணையதளம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இணையதளத்தின் மொழி மாற்றும் விரும்பும் இந்தி மொழியிலேயே இருப்பதால் அதனை கண்டுபிடிக்க கூட முடியாத நிலையானது தற்போது நீடித்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. எங்கும் எதிலும் எப்படி இந்தி திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அது மிகவும் கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொழி, பண்பாடு, அமைப்பு, அரசியல் எல்லாவற்றிலுமே பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றைத்தன்மை திணிப்பு நாட்டின் சமநிலையை பாதிக்கும் எனவும் அதனை ஏற்புடையதல்ல எனவும் அனைத்து மக்களுக்கும் பயன்படுத்தும் வகையில் இணையதளத்தின் இயல்பு நிலையை மொழியை ஆங்கிலத்தில் மாற்ற வேண்டும் எனவும் இந்தி மொழியை திணிக்கும் எந்த நடவடிக்கைகளும் ஈடுபட வேண்டாம் என மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் என்றும் என அதிமுக சார்பாக தற்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையாக தற்போது தனது எக்ஸல பதிவில் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக மட்டுமின்றி பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் தற்போது இதற்கு ஒரு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இதுவரைக்குமே அந்த முகப்பு பகுதி, அதாவது இந்த எல்ஐசியின் முகப்பு பகுதியான தற்போது வரையுமே இந்தியில் தான் இருக்கிறது. குறிப்பாக ஆங்கிலத்தில் இதுவரைக்குமே மாற்றப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்திற்கு தமிழ் என்ற மொழியிலும் ஒவ்வொரு மாநிலத்திற்குமே அந்தந்த மாநிலத்திற்கான மொழியானது மாற்ற வேண்டும் என பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் தொடர்ந்து இந்த கண்டனங்களை வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், எல்ஐசி நிறுவனத்தின் இணையதள பக்கத்தின் முகப்பு பக்கம் இந்தியில் இருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.